ஹலோ மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் ஒரு அப்டேட் வந்துச்சு. அது ஏன் நான் முன்னொரு காலத்துலன்னு சொன்னேங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லியும் அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேர் காம்போவில் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதை நம்ம கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இந்த காம்போவில் படம் வர்றது இப்போ தான் ஜவான் வந்துச்சு, நார்த் இந்தியாவில் போய் எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் வரப்போகுது, சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, சாதாரண படமாக நாங்கள் பண்ணலை, நாங்கள் இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு பயங்கர ஃபேண்டசியாக விஎஃப்எக்ஸ்லாம் ஃபில் பண்ணி நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே அங்கே போயிட்டு அந்த அவெஞ்சர்ஸோடது இல்லை ப்ரிடேட்டரோடது அந்த ஒரு செட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி விஎஃப்எக்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுன் உட்கார வச்சு அவரை 3D ஸ்கேன் எடுத்தது, அது எல்லாமே பார்க்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. என்னையா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே அதில் கிடைக்கல. அது எந்த மாதிரி படமாக இருக்க போது என்னங்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த டீம்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்குது. அஃபீஷியலாக இவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோன் இஸ் ஆன் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அவங்க உள்ளே வந்துட்டாங்க, அவங்க ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி அந்த வீடியோ இருக்குது இல்லையா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நான் ஏன் முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வீடியோலேயே இந்த கதை எந்த டைம் பீரியடில் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. இது ஒரு மிடிவல் பீரியடில் ராஜா, வாரியர்ஸ், சிப்பாய்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேண்டசி கலந்த படம் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் தெரியுமா. நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வருது, விஎஃப்எக்ஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ ரிவீல் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுல போயிடலாம். நம்ம அட்லியை உட்காந்து நம்ம தீபிகா படுகோன்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு, நரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படி தான் கதை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு கான்செப்ட் ஆர்ட் இல்லைனா ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி காட்டுறாரு. அந்த ஸ்டோரி போர்டில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா படுகோன் அவங்களோட ஒரு காஸ்டியூம், இந்த கேரக்டரோட காஸ்டியூமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரேமில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசாசின்ஸ் கிரீட்னு ஒரு கேம் இருக்கும். அது நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி அசாசின்ஸுக்கு ஹுட்லாம் போட்டு பயங்கர ஸ்லீக்காக, அதே நேரத்தில் கொஞ்சம் ரக்கடாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்க மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் காஸ்டியூம் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கையில் டேகர்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி சூப்பர் கூலாக இருந்துச்சு. அந்த ஸ்கெட்சிலே அந்த காஸ்டியூம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் காட்டியிருக்கும்போது ஆப்வியஸாக இவங்களோட காஸ்டியூமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. ஆர்மர் அப்டாக ஒரு 2-3 மேல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ரேம்ஸும் அதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஃபிக்ஷனல் கதை, நிறைய விஎஃப்எக்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. எதுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய மான்ஸ்டர்ஸ், டிராகன்ஸ், டைனோசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. என்னென்ன மான்ஸ்டர்ஸ் நம்ம இதில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். முதல்ல நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியுறது ஒரு உல்ஃப். இந்த பக்கம் உல்ஃப் இருக்குது, இங்கே அவங்க ஆப்போசிட்டில் ஒரு மேலோ ஃபீமேலோ யாரோ நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கையில் அந்த ஸ்வாடெல்லாம் எடுத்து உல்ஃபுக்கு ஆப்போசிட்டாக ஒன் அண்ட் ஒன் நிற்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. உல்ஃப் அந்த மாதிரி மிருகங்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேமில் லெஃப்ட் சைடு ஒரு டீரெக்ஸ், ஒரு கொடூரமான டீரெக்ஸுங்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. ஆஹா, டைனோசர்லாம் வருதா, ஜுராசிக் பார்க் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஷாக்காக தான் இருந்துச்சுன்னா, ஒரு இந்தியன் சினிமா படங்களில் காட்டியிருக்காங்க, மித்திக்கல் க்ரீச்சர்ஸ்லாம் காட்டி ஒரு படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி டீரெக்ஸையோ இல்லை இவ்வளோ ரக்கடாக ஒரு அனிமல் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே புதுசு. ஆடியன்ஸுக்கு பழகியிருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு அப்படிங்கிறனால நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரேமில் ரிவீல் பண்ணாங்க. அது டீரெக்ஸ் கிடையாது, டைனோசரில் டிராகன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு கக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு டிராகன் ஹண்ட்டுக்கான படமா, இல்லை டிராகன் இவங்க ரைட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க டிராகன் ரைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா, இடையில ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க, ஒரு டெக்ஸ்ட் போடப்பட்டிருந்துச்சு. த குயின் மார்ச் டு கான்குவர் அப்படிங்கிற மாதிரி. அந்த ராணி கைப்பற்றுறதுக்காக ஒரு மார்ச் வராங்க அப்படிங்கிற மாதிரி. த குயின் மார்ச் டு கான்குவர், டிராகனை ரைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கா. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் டினரிஸ் டார்கேரியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ரெசம்பிளன்ஸாக எனக்கு தீபிகா படுகோன் பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. மேபி அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் கதையாக இருக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு மிடிவல் பீரியடில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்கும். அதுலேயும் மான்ஸ்டர்ஸ், வேர்வுல்ஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஜெயின்ஸு, டிராகன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்.
மேபி அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இது இல்லாமல் என்ன விஷயம் காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அந்த பயோமெட்ரிக்கல் ஸ்கேன் 360 டிகிரியில் இவங்களோட ஒரு 3D ஸ்கேன் வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கதையை ஓகே பண்ணுது, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுது, அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கையில் ஆக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்டண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது அந்த ஒரு ஸ்கெட்சும் அவங்களோட ஸ்டான்ஸும். அது இவங்க பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேமரா முன்னாடி இப்படி ஒரு ஆக்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரேம் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஹைப் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குதிரை மேலே ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீமோட வார் ஸ்க்ரீமோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் படம், இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்லி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் மேலெல்லாம் வந்து நமக்கு ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். விஎஃப்எக்ஸில் எங்கேயும் கோட்டை விட்டுருவாங்களோ, இல்லை கதைகள் ஒழுங்காக சொல்லாமல் போயிடுவாங்களோ. ஏன்னா வீரமாதேவி அப்படிங்கிற ஒரு படம் வந்து முன்னாடி வந்துருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கங்குவாங்கிற ஒரு படம் கூட வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன பயம் வந்து எழும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அட்லி அப்படிங்கும்போது அவர் இந்த விஷயத்துலலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. கதை வைஸும் சரி, அந்த விஎஃப்எக்ஸ் அப்புறம் விஷுவல்ஸ் வைஸும் சரி, ஒரு நல்ல குவாலிட்டியான கதை வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க? பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணிங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஹைப் வந்து இருக்குது இந்த படத்து மேலே அப்படிங்கிற உங்கள் விஷயத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.